அப்பாவுடைய பல தருணங்களை வந்து எம்ஜிஆர் ஐயா பத்தி சொல்லியிருக்காங்க. அது எம்ஜிஆர் தோட்டம் அப்படிங்கிற வார்த்தை நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்தது. இங்க அவ்வளவு சரித்திரமா இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க மிதிச்ச மண்ணில் இங்க நாங்களும் நிக்கிறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு அது தமிழ் மக்களுக்கு அன்பை சொல்லி கொடுத்தவர். அது உண்மையான அன்புங்கிறது ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சிருந்து அவங்க உண்மையான அன்பு காட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தவர். உதவி செய்யறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். அவர் போட்ட மணில அவர் போட்டு கொடுத்த பாதையில தான் ஒவ்வொரு நடிகரும் வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு திரும்பி செய்யணும் அப்படிங்கிறது. மக்கள் மூலமா தான் நம்ம வர்றோம். மக்களுக்கு நம்ம திரும்ப நிறைய செய்யணுங்கிறத கத்துக் கொடுத்தாரு அவர் தான். அவருடைய பாதையில நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நடிகர் சங்கம் வந்ததுக்கு அப்புறமா அது தமிழ் மக்கள் மேல மட்டும் இல்ல, நடிகர் மேல நிறைய பாசம் வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாரு. நடிகருடைய கஷ்டம் தெரிஞ்சதுனாலே நடிகர் சங்கம்னு இருக்கணும், உதவி பண்ற ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லி தானே வந்து வலுக்கட்டாயமா அந்த இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சு பார்த்திருக்காரு. அவருடைய அத்தனை நிகழ்ச்சிகளும் அங்கேயே நடத்தியிருக்காரு. அதுல வர்ற வருமானம் கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு போய் சேரணும்னு அவ்வளவு திட்டங்கள் வகுத்து கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல நாங்கெல்லாம் இருக்கோங்கிறது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை. நீ ரொம்ப நல்லா இருப்ப.